கேரளாவுக்கு மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஏற்பட்ட சோகம்தான் இது. கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் இருக்கிற மேம்பாடி, சூரல்மலை, முண்டக, அட்டமலை இது போன்ற இடங்கள் நிலச்சரிவால் வலுவாக பாதிக்கப்பட்டு இருக்கு. அதே போல முண்டகை என்ற பகுதியில் 3 கிராமங்கள் மண்ணோடு மண்ணா புதைந்து போயிருக்கு. இதை தாண்டி பாதி உடல் மண்ணில புதைந்த நிலையில இளைஞர் ஒருவர் அலரும் காட்சி நம் கண்களில் கண்ணீரையே வர வைத்து விட்டது. இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்க. நம்மள கண்கலங்க வைக்கின்ற இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்க. ഒന്നുമില്ല കേട്ടോ. கேரளாவில் வயநாடு மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் கதியை நினைத்து பார்க்கவே பேரச்சமாக இருக்கு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 70 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் முண்டகை தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கதி என்னன்னு வரைக்கும் தெரியல. அதே போல கேரளாவின் வயநாட்டில் தென்மேற்கு பருவமழை உத்தரதாண்டவம் ஆடி வருது. கடந்த 1 மாதமா இடைவிடாமல் கொட்டி தீர்த்து வருது இந்த மழை. இதனால வயநாடு மலைப்பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் தொடர்ந்து ஆக்ரோஷமா பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால நேற்று முதலே வயநாடு பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட தொடங்கிச்சு. ஒரு பக்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள தொடங்கிய நேரத்தில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 4 மணி நேரத்தில் 3 பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு வயநாடு மலைப்பகுதிகளையே காவு வாங்கியது. அதே போல வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்கள் மீட்கும் பணியில ராணுவம் களமிறங்கியிருக்காங்க. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்கள் மீட்கும் பணியில ராணுவம் களமிறங்கி உள்ளது. தற்போது நிலையில 70 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுது. அதே நேரத்தில் 700க்கும் மேற்பட்டோர் நிலைமை என்ன என்பது தெரியல. குறிப்பாக முண்டகை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் 200க்கும் அதிகமான அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வராங்க. இந்த 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் கதி என்ன என்பது இதுவரை தெரியல. இவர்கள் குடியிருப்புகள் உள்ளிட்டவை நிலச்சரிவில் சிக்கியிருக்கு. இந்த குடியிருப்புக்கான அனைத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆரிசான்ஸ் மலையாளம் பிளான்சன் என்ற நிறுவனத்தின் பொது மேலாளர் பெனின் சான் கூறுகையில் என்ன சொன்னார்னா, எஸ்டேட்டின் 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் கதி என்ன என்பது எனக்கு தெரியல, அவர்களை தொடர்பு கொள்ளவே முடியல என்றார். அதே நேரத்தில் நிலச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்டவர்களோ வட மாநில தொழிலாளர்கள். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஜூலை 29ஆம் தேதி அன்று கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் கனமழை காரணமாக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. இம்மாவட்டத்தின் மேம்பாடி, சூரல்மலை, முண்டகை, அட்டமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் நிலச்சரிவால் வலுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. இதுவரை உள்ளூர் மருத்துவமனைகளில் காயமடைந்த 100க்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வராங்க. அதை தாண்டி ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க.
இந்த நிலையில இயற்கை எழில் கொஞ்சம் வயநாட்டின் பல பகுதிகள், வீடுகள், மரங்கள், மனிதர்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் காட்சி காண்போரை கண்கலங்க வைத்திருக்கிறது. വലിയ പൊട്ടാണ് പൊട്ടിയിട്ടുള്ളത്. ആ കാണുന്ന ഒരു വണ്ടിയാണ്. വലിയ അപകടകരമായ സിറ്റുവേഷനാണ്. அதே போல இது சம்பவம் குறித்து அதிகாரிகள் கூறும்போது, மேம்பாடி அருகே மலைப்பகுதிகளில் அதிகாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால மலப்புரம், நீரம்பூர் பகுதிக்கு பாயும் சாலையார் ஆற்றில் பலர் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க. வயநாட்டில் உள்ள மேம்பாடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட முண்டக்கை மற்றும் சூரல்மாலா பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது.